இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, யாக்கோபு நிருபத்தின் 1ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த 1ஆம் அதிகாரத்தை 7 பகுதிகளாக பிரித்து நாம் தியானிக்கலாம். முதல் பகுதி 1ஆம் வசனம் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறதை பார்க்க முடிகின்றது. 2வது பகுதி 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் சோதனைகள் அவற்றின் மத்தியிலே விடாமுயற்சியோடு இருக்க வேண்டும் என்பதை குறித்து கற்றுக்கொள்கின்றோம். 3வது பகுதி 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் ஞானத்தை தேட வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கின்றோம். 4வது பகுதி 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் பணக்காரர் மற்றும் ஏழைகளை குறித்த செய்தியை படிக்கின்றோம். 5வது பகுதி 12ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் சோதனையை குறித்தும் பாவத்தை குறித்தும் படிக்கின்றோம். 6வது பகுதி 19ஆம் வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதும் அதன்படி செய்வதை குறித்தும் படிக்கின்றோம். 7வது பகுதியாக 26ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் உண்மையான தேவபக்தி எது என்று படிக்கின்றோம். ஆகவே கருத்தோடு இந்த சத்திய வசனங்களை நாம் தியானிப்போம். அறிமுக பகுதி 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு என்று தன்னை குறிப்பிடுகின்றார். இயேசு கிறிஸ்துவின் ஒன்றுவிட்ட சகோதரராய் இயேசு கிறிஸ்து பிறந்த பின்பு யோசேப்புக்கும் கன்னிமரியாளுக்கும் பிறந்த யாக்கோபு தன்னை சகோதரர் என்று இயேசு கிறிஸ்துவோடு அறிமுகப்படுத்தாதபடி தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று அறிமுகப்படுத்துகின்றார். தன்னை தாழ்த்தி தான் இயேசு கிறிஸ்துவுக்கு நெருங்கிய சொந்தம் என்பதை சொல்லாதபடி உங்களைப் போல நானும் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்பதை எடுத்துரைக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையின் தாழ்மை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். நம் வாழ்க்கையில் நாம் தாழ்மை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கின்றோம். 2ஆம் பகுதியான சோதனைகளும் விடாமுயற்சியும் வருவதை குறித்து 2-4 வசனங்களிலே என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான சோதனைகள் வரும். ஆகவே சோதனை என்ற சொல் கிரேக்க மொழியில் பெய்ராஸ்மாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சோதனைகள் நமக்கு சாத்தானிடமிருந்தோ உலகத்திடமிருந்தோ ஒரு விசுவாசிக்கு ஏற்படும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் குறிக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட சோதனைகள் உபத்திரவங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. ஆகவே உபத்திரவங்களை சோதனைகளை சகிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் படிக்கும்போது உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ஆகவே விசுவாசத்தின் பரீட்சையானது நமக்கு பொறுமையை உண்டாக்குகிறது என்பதை நாம் அறிந்து அதற்கு எதிர்த்து நிற்காதபடி மேன்மை பாராட்ட அழைக்கப்பட்டோம். 4வது வசனத்திலே நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமையானது பூரண கிரியை செய்ய வேண்டும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. அப்படி என்றால் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அதிகப்படியான பொறுமை தேவை என்பதை கற்றுக்கொள்ளுகிறோம். பொறுமையோடு வாழ்வோம். ஆண்டவருடைய கிருபையை நாம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் பண்ணின சத்திய வசனங்களையும் அனைத்து நன்மையான காரியங்களையும் பெற்றுக்கொள்ளுவோமாக.
மூன்றாவது பகுதியாக ஞானத்தை தேடுவதை குறித்து நாம் படிக்கின்றோம். 5வது வசனத்திலே, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் தான் நாம் அனைவரும். ஆகவே தேவ ஞானத்தை நாம் அவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். சாலோமோன் ஞானத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்தபோது ஆண்டவர் ஞானத்தையும் உலகத்திற்குரிய செல்வத்தையும் அவருக்கு கொடுத்தார். அவர் எழுதுகின்ற நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். நமக்கு ஞானம், அறிவு, புத்தி அனைத்தையும் கர்த்தர் தர காத்திருக்கிறார். ஆகவே அவரிடம் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். கேட்கும்போது 6வது வசனத்திலே எந்த சந்தேகமும் இல்லாதபடி கேட்க வேண்டும் என்பதை வேதம் தெளிவுபடுத்துகின்றது. இதைத்தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மார்க்கு 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆகவே சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு தேவனிடம் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கின்றோம். 4வதாக, இந்த உலகத்திலே பணக்காரர் மற்றும் ஏழ்மை உள்ளவர்கள் வாழ்வார்கள். அவர்களோடு நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 9வது வசனத்திலே, தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். 10வது வசனத்திலே, ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தார் நேர் எதிர்மாறாக மேன்மை பாராட்டுவார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி மேன்மை பாராட்ட வேண்டும் என்பதையே இதிலே கற்றுக்கொள்கிறோம். எரேமியா 9ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை நாம் படிக்கும்போது, ஐஸ்வர்யவான் தான் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து நாம் மேன்மை பாராட்ட அழைக்கப்பட்டோம். உலகத்திற்குரிய செல்வத்தை குறித்து மேன்மை பாராட்ட அழைக்கப்படவில்லை. இப்படி வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 5வதாக, சோதனையையும் பாவத்தையும் குறித்து நாம் 12ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் படிக்கின்றோம். 12ஆம் வசனத்திலே, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இந்த உலகத்திலே சோதனை நமக்கு வரும். ஆகவே சோதனையிலே, உபத்திரவத்திலே பொறுமையோடு இருக்க அழைக்கப்பட்டோம். யோபனுடைய வாழ்க்கையிலே இந்த பொறுமை இருந்தது என்பதை யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே படிக்கின்றோம். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. ஆகவே நாம் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த உலகத்திலே சோதனையை சகிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 2வதாக, நாம் சோதிக்கப்படும் போது தேவனால் சோதிக்கப்படுகிறோம் என்று சொல்லக்கூடாது என்பதை 13வது வசனமும் 14வது வசனமும் நமக்கு கற்றுத்தருகிறது. ஏனென்றால் ஆண்டவர் பொல்லாங்கினால் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சுய இச்சையினாலே இழுக்குண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறோம். ஆகவே
சோதனை என்பதை ஆங்கிலத்திலே 2 வார்த்தைகள் பிரயோகிக்கப்படுகின்றன. ஒன்று டெஸ்ட் என்றும் இன்னொன்று டெம்டேஷன் என்றும். ஆண்டவர் நமக்கு டெம்டேஷன் ஆகிய சோதனையை அனுமதிக்க மாட்டார். ஆனால் டெஸ்ட் என்கிற பரிசோதனையை கொடுப்பார். எடுத்துக்காட்டாக ஆபிரகாமை ஆண்டவர் பரிசோதித்தார் என்பதை ஆதியாகமம் 22வது வசனத்திலே படிக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை சோதிக்கும்படி சாத்தானுக்கு அனுமதி கொடுப்பதை நாம் யோபின் புத்தகத்திலும் படிக்கின்றோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கொடுக்கப்படுகின்ற டெஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற பரிசோதனையிலே வெற்றி பெற வேண்டும். அதே போல டெம்டேஷன் என்று சொல்லப்படுகின்ற உலகத்தின் பாவ இச்சைகளிலிருந்தும் சுய இச்சைகளிலிருந்தும் நாம் விடுபட வேண்டும். கலாத்தியர் 5:17 நாம் படிக்கும்போது மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது என்பதை கற்றுக்கொள்ளுகின்றோம். ஆகவே இச்சையிலே சிக்குண்டு இழுக்கப்பட்டு நாம் டெம்டேஷனாகிய சோதனையிலே மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 15வது வசனத்திலே பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆகவே பாவமானது நமக்கு மரணத்தை கொண்டு வரும். அப்படிப்பட்ட இச்சைகளிலிருந்து விலகி வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 17வது வசனத்திலே நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. சகல நன்மையான ஈவுகளும் வரமும் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுப்பதற்கு காத்திருக்கிறார். இதை மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கும்போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே ஆண்டவர் நன்மையான ஈவுகளை நமக்கு கொடுக்க காத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து அவரிடமிருந்து சகலத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 6வது பகுதியாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ய வேண்டும் என்பதை 19ஆம் வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் நாம் படிக்கும்போது கற்றுக்கொள்ளுகின்றோம். 22வது வசனத்திலே அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆகவே ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்ய அழைக்கப்பட்டோம். இதைத்தான் இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகர் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று கூறுகின்றார். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ய நாம் அழைக்கப்பட்டோம் என்பதிலே மிக கவனமாயிருப்போமாக. உண்மையான தேவ பக்தியை குறித்து 7வதாக 26, 27ஆம் வசனங்களிலே நாம் படிக்கின்றோம். 26லே உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவனென்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். ஆகவே நாம் நம்முடைய கிரியைகளினாலே தேவபக்தியை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து 27ஆம் வசனம் சொல்லுகின்றது. உபத்திரவத்திலே விசாரிக்கிறதும் கரைபடாதபடி காத்து கொள்ளுகிறதும் பிதாவாகி தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. ஆகவே தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற நாம் நம்முடைய கிரியையினாலே எப்போதும் நற்கிரியை செய்து ஆண்டவருக்கு சகல தேவ பக்தியையும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறோம். தேவபக்தி உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சத்தியத்தை அறிந்த நாம் இதிலே நிலைத்து நின்று கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.